ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இறுதி கட்ட வாய்ப்பு இது என் செல்லமே. தவறவிட்டால் வருத்தப்படுவாய். இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள். ஆம், இது என் உத்தரவாக கூட எடுத்து நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே. வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான். வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணத்தில் ஒரு சில இடங்களில் வழிமிக்கதாகத்தான் இருக்கும், வழிமிகுந்ததாகத்தான் இருக்கும். அந்த சமயத்தில் உன் மனதை நீ தளரவிட்டு விடக்கூடாது. மனிதருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சேர்ந்திருக்கும் தெரியுமா? இன்பம், துன்பம், ஏற்றம், தாழ்வு, வெற்றி, தோல்வி. நான் சொல்வது அப்படித்தானே? ஆகவே எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை, அந்த தூரத்தை அவர்களால் நிச்சயமாக கடக்க முடியாது. எல்லா வழிகளையும், தண்டனைகளையும், ஏமாற்றங்களையும், எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இனியும் இதைத்தான் கற்கப் போகிறோம். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான உண்மை. ஆகவே அந்த மாதிரியான நேரத்தில் மனம் தளரவே கூடாது. எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தவே அந்த மேடு பள்ளங்கள் வருகிறது. சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அந்த சமயத்தில் உன்னை நீயே வெறுத்துவிடக்கூடாது என் செல்லமே. முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நாம் தனியாகத்தான் இருக்கிறோம். கையில் வேலை இல்லை, நல்ல உறவுகள் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, எனக்குன்னு ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லை. இப்படி ஏகப்பட்ட சூழல்களில் உன்னை சுற்றி இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கிறாய். இது எல்லாம் தான் வாழ்க்கை. இதை நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் கஷ்டப்படுகிறார்கள். யாரும் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டப்படாமல் இருக்க மாட்டார்கள். நாம் எப்போதுடா கீழே விழுவோம், நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து தான் அடுத்தவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். அதனால் தான் இந்த சாயப்பா சொல்கிறேன், வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கத்தான் செய்யும். மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும். இதுதான் வாழ்க்கை. அந்த இடத்தில் அழவோ புலம்பலோ தலையில் கை வைத்து உட்காரவே கூடாது. எழு, தைரியமாக எழுந்து நில், துணிந்து செயல்படு. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கு துணையாக உன் சாயப்பா உன் கூடவே நான் இருப்பேன். ஆம், பிரச்சனை குறைக்க தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. நான் கூறுவதையெல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இதை அனைத்தும் உனக்கு திருப்பி திருப்பி கூறிக்கொண்டே இருக்கிறேன் இந்த சாயப்பா. சரிதானே? ஆம் செல்லமே, உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது. நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இதை அனைத்தும் உனக்கு திரும்ப திரும்ப கூறுகிறேன். ஆம் செல்லமே, உனக்கெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. மன ரீதியான உன் கஷ்டங்களோ, உன் மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு தரப்போகிறேன். நிச்சயமாக தீர்வு இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு, முழுமையாக நம்பு. எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான். நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளி வருகிறாயோ, அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய். நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய். உன் நல்ல எண்ணத்திற்கு அது நான் தரும் பரிசானது. நிச்சயமாக
உன் இல்லத்தில் நல்லதொரு நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. அந்த தருணத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் சாயி சாயி என்று கூறி ஆனந்தப்படுவாய். எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் செல்லமே. இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் நல்லதொரு நிகழ்வுகள். அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லதாகத்தான் தெரியும். உனக்கு எல்லாமே சாதகமாகத்தான் நடக்கும். ஆம் செல்லமே, உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டுமென்றால் நான் சொல்வதை உறுதியாக கேள். நிரந்தரமாக இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய். வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களை அனுபவங்களையும் நீ பெறுகிறாய். இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகவும் உனக்கான வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என் செல்லமே. இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்த என்றால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும். நீ எப்பொழுதும் பொறுமையோடு இருந்தாய் என்றால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும். இதோ அதற்கான திருப்பம் நிச்சயமாக வந்துவிட்டது. நீயே ஆச்சரியப்படுவாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் உன் கையில் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் என் செல்லமே, தகுதியாகிவிட்டாய். நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறியான்னு தான் இந்த சாயப்பா உன்னை சோதித்தேன். நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா? அந்த நேரத்திலேயும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் என்றுதான் உன்னை சோதனை செய்தேன். இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாக மாறிவிட்டது. ஆம் செல்லமே, உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு. இறுதி கட்ட வாய்ப்பு தான் இது. தவறவிட்டால் வருத்தப்படுவாய் என்று சொன்னேன். ஆனால் அதை தவற விடவில்லை. நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.